கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். லேசாக வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். இந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னொரு பக்கம் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கின உடனே ஒரு டம்ளர் சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கேஸை ஃபுல்லாக லோவில் வச்சு இதை அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுட வச்ச தண்ணியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் தண்ணி வத்துற வரைக்கும். இந்த டைமில் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு.